தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட பாரீர் என்று நாம் தலை நிமிர்ந்து நெஞ்சு நிமிர்த்தி பாடுபட்ட விடுதலை வீரர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய தலைவர் மாண்புமிகு அப்பாவு அவர்களே, துணை முதலமைச்சர் உள்ளிட்ட மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற உள்ளாட்சி அமைப்புகளின் மக்கள் பிரதிநிதிகளே, தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளே, காவல்துறை தலைவர் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளே, விடுதலை பெருவிழாவை கொண்டாடும் பேரன்பிற்குரிய தமிழ்நாட்டு மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த விடுதலை நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கும் அதே வேளையில், நாம் இன்று விடுதலை காற்றை சுவாசிக்க காரணமாய் விளங்கும் தியாகிகளை போற்றி அவர்களது உன்னத நோக்கங்கள் நிறைவேற நாளும் உழைக்க உறுதி எடுத்துக்கொள்வோம். இங்கு பட்டொலி வீசி பறக்கும் நமது தேசிய கொடியை நான் மட்டுமல்ல, அனைத்து மாநில முதலமைச்சர்களும் இந்த நாளில் ஏற்றுவதற்கான ஜனநாயக கடமையை, ஜனநாயக உரிமையை 1974ஆம் ஆண்டு இந்தியாவின் அனைத்து முதலமைச்சர்களுக்கும் பெற்றுத்தந்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாட்டை 5 முறை ஆட்சி செய்த முத்தமிழறிஞர் கலைஞரின் வழி நடக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் 5வது ஆண்டாக தேசிய கொடியை ஏற்றி வைக்கக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றமைக்கு பெருமை அடைகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய தமிழ்நாட்டு மக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நாட்டின் பன்முகத்தன்மையின் அடையாளமாக விளங்கும் மூவண்ண கொடிக்கு கம்பீரமாக வணக்கம் செலுத்துவதும் தியாகிகளை போற்றுவதும் நமது வாழ்நாள் கடமை மட்டுமல்ல, நாட்டுக்கும் தியாகிகளுக்கும் செலுத்தும் மரியாதை. குமரி முதல் இமயம் வரை விரிந்த இந்த இந்திய நாட்டின் குறிப்பிட்ட சிலரோ சில பகுதியினரோ மட்டும் போராடி பெற்றதல்ல இந்த விடுதலை. நாடு முழுவதும் அனைத்து மாநில மக்களும், அனைத்து தேசிய இன மக்களும், அனைத்து மொழியினரும், அனைத்து மத பிரிவைச் சேர்ந்தவர்களும், அனைத்து பண்பாட்டை பின்பற்றக்கூடியவர்களும் தங்களது வியர்வையை, இரத்தத்தை, உணர்வை, உயிரை கொடுத்து பெற்றது இந்த விடுதலை. அதனால்தான் அனைவருக்குமான இந்தியாவாக நமது நாடு எப்போதும் இருக்க வேண்டும் என்று நமது தலைவர்கள் கனவு கண்டார்கள். அவர்களது கனவை நிறைவேற்றுவதுதான் அவர்களுக்கு செலுத்தக்கூடிய உண்மையான புகழஞ்சலி. தியாகத்தில், போராட்டத்தில், களத்தில் செலுத்தவர்கள் அல்ல, தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் என்பதை வரலாறு சொல்லும். அந்த தியாகிகள் பெயரளவில் நினைவு கூர்ந்து மறப்பவர்கள் நாம். அதன் அடையாளம்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்க்கும் விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மணிமண்டபங்கள், சிலைகள். இவற்றில் பெரும்பாலும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில்தான் உருவாக்கப்பட்டன. பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கோட்டை, மகாகவி பாரதியின் இல்லம், பெருந்தலைவர் காமராசர் மணிமண்டபம், மூதறிஞர் ராஜாஜி நினைவாலயம், தில்லையாடி வள்ளியம்மை மணிமண்டபம், வீர வாஞ்சிநாதனின் உறவினருக்கு நிதி, கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. எடுத்த செக்கு நினைவு சின்னமானது, பசுமன் திருமகனாருக்கு மணிமண்டபம், விடுதலை போராட்ட வீரர்களுக்கு இலவச பேருந்து பயணம் மாதந்தோறும் நிதி, தியாகிகள் மணிமண்டபம், விடுதலை பொன்விழா நினைவு சின்னம், மாவீரர் பூலித்தேவர் நினைவு மண்டபம்,
தியாகி விஸ்வநாததாஸ் வாழ்ந்த இல்லம் புதுப்பிப்பு, மகாவீரர் சுந்தரலிங்கம் வாரிசுகளுக்கு வீடு, நேதாஜிக்கு சிலை, கக்கனுக்கு சிலை, சிப்பாய் புரட்சிக்கு நினைவு தூண் என நாட்டுக்காக உழைத்த தியாகிகளை போற்றிய அரசுதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு. இந்த வரிசையில் இன்றைய திராவிட மாடல் ஆட்சியிலும் தொடர்ந்து தியாகிகளை போற்றி வருகிறோம். விடுதலை நாளின் 75வது ஆண்டு பெருவிழாவை ஒட்டி வெகு சிறப்பாக நாம் கொண்டாடினோம். செக்கெழுத்து செம்மல் கப்பலோட்டி தமிழன் வ.உ. சிதம்பரனாரை பெருமைப்படுத்தும் வகையில் 13 அறிவிப்புகளை வெளியிட்டு செயல்படுத்தினோம். வ.உ.சி. மறைந்த நவம்பர் 18 தியாக திருநாளாக, திருவுருவ நாளாக அறிவிக்கப்பட்டது. மகாகவி பாரதியார் மறைந்த நூற்றாண்டின் நினைவை முன்னிட்டு 14 அறிவிப்புகளை வெளியிட்டு செயல்படுத்தி உள்ளோம். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியில் பாரதியார் வாழ்ந்த வீட்டை பராமரிக்கவும் புதுப்பிக்கவும் அரசு சார்பில் 18 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் முடிந்து ஒப்படைக்கப்பட்டது. கிண்டி காந்தி மண்டபத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் திருவுருவச் சிலையும் மருது சகோதரர்கள் சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது. கடலூரில் அஞ்சலையம்மாள் சிலை வைக்கப்பட்டுள்ளது. விடுதலை போராட்ட வீரர்களின் நினைவிடங்களில் ஒளி காட்சிகள் அமைத்திட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காந்தி மண்டபம், அருங்காட்சியகம், பெருந்தலைவர் காமராசர் மண்டபம், பெரியவர் பக்தவத்சல மண்டபம் ஆகியவற்றை மேம்படுத்த 3,36 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விடுதலை போராட்ட வீரர் தளி பாளையத்தார் மலையாண்டி வெங்கடபதி எத்தலப்பர் அவர்களுக்கு திருப்பூர் மாவட்டத்தில் நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. தனது வாழ்நாளில் 20 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தவர் அண்ணல் காந்தியடிகள். அரையாடை அணிவது என்ற முடிவை மதுரை மண்ணில் இருந்துதான் காந்தியடிகள் எடுத்தார்கள். இதன் அடையாளமாக சென்னை அருங்காட்சியக வளாகத்தில் காந்தியடிகளின் நினைவுச் சிலையை அமைத்துள்ளோம். விடுதலை போராட்டத்தின் பவள விழாவை ஒட்டி கடந்த ஆண்டு தியாகிகளுக்கான ஓய்வூதியத்தை 20,000 ரூபாயாகவும் குடும்ப ஓய்வூதியத்தை 10,000 ரூபாயாகவும் உயர்த்தியுள்ளோம். அதேபோல் விடுதலை போராட்ட வீரர்களின் வழித்தோன்றர்களுக்கும் தொடர்ந்து உதவிகளை செய்து வருகிறோம். முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்கள் சார்ந்தோர்களுக்காக காக்கும் கரங்கள் திட்டத்தினை அறிவித்திருந்தேன். இந்த திட்டத்தினை வரும் 19ஆம் நாள் துவக்கி வைக்க உள்ளேன். அந்த திட்டத்தின் கீழ் முன்னாள் படைவீரர்கள் மாவட்ட குழுவால் தேர்வு செய்யப்பட்டு இந்த படைவீரர்கள் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு 848 அனுமதிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் வங்கிக்கு அனுப்பப்பட்டது. இதில் 348 விண்ணப்பங்கள் இறுதியாக தேர்வு செய்யப்பட்டு அனைவருக்கும் தொழில் முனைவோர்களுக்கான பயிற்சி வழங்கப்பட்டது. தொழில் முனைவோர் பயிற்சி பெற்ற முன்னாள் படைவீரர்களுக்கு வழங்கப்படும் கடன் தொகையில் 30 விழுக்காடு மானியம் அரசால் வழங்கப்பட உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 1967ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைவதற்கு முன்பு சென்னையில் காந்தி மண்டபம், கன்னியாகுமரியில் காந்தி நினைவு மண்டபம், ஒட்டப்பிடாரத்தில் வ.உ.சி. அவர்களது இல்லம் என விடுதலை போராட்ட வீரர்களுக்காக தமிழ்நாட்டில் 3 நினைவு மண்டபங்கள் தான் இருந்தன. திராவிட முன்னேற்ற கழக அரசு தியாகிகளையும் தியாகத்தையும் போற்றும் அரசு என்பதால் தான் நமது கழக ஆட்சி காலங்களில் இத்தனை நினைவுச் சின்னங்கள் அமைக்கப்பட்டன.